வெல்கம் பேக் டு மை சேனல் சாந்தி சண்டல் விளாக்ஸ். இன்னைக்கு சாதத்துக்கு ஏற்ற சூப்பரான சைட் டிஷ் வாழைக்காய் சாப்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியான மெத்தடில் 2 வாழைக்காய் தோல் சீவி இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அரை வேக்காடை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து சாம்பார் சாதம், ரசம், மோர் சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் செய்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 துண்டு பட்டை, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, காஷ்மீரி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 3 பூண்டு பல், சின்ன தக்காளி பழம், 4-5 சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையுமே அதோட 1 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து அரைச்சிக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் வாழைக்காய் வந்துட்டான்னு பார்க்கலாம். இப்படி கையால் கிள்ளி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இது மாதிரி உடையணும், இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. ஸோ வாழைக்காய் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு 1/4 ஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. அதோட அரைச்சி வச்ச இந்த சாந்தை இதில் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விடலாம். இதில் நம்ம வேக வச்ச வாழைக்காவையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். காரத்துக்கு நான் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். ஸோ கலரும் நல்லா சூப்பராக இருக்கும். காரம் ரொம்ப அதிகமாக தேவைப்படணும் அப்படிங்கிறவங்க வேணா தனி மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்து இந்த சாந்து இந்த வாழைக்காயில் ஒட்டுறதுக்காண்டி கையில் கொஞ்சம் தண்ணி அள்ளி தெளிச்சுக்கிறேன். தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வாழைக்காயில் நல்லா சாந்து ஒட்டும். அதனால தான் நான் தண்ணி அள்ளி தெளிச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு வாழைக்காய் சாப்ஸு. இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப குயிக்காக 5 நிமிஷத்தில் ரொம்ப டக்கரான வாழைக்காய் சாப்ஸு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். இதுக்கு மேலே கொஞ்சம் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு 1 கொத்து கருவேப்பிலையை அப்படியே நல்லா தாளித்து இது மேலே எடுத்து கொட்டிட்டோம்னா அந்த கருவேப்பிலையெல்லாம் மொறுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.